நம்ம சேனலில் ஹார்ட் பீட் வெப் சீரிஸோட நிறைய கேரக்டர்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போது ஹார்ட் பீட் அனிதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹார்ட் பீட் அனிதாவா நிறைய பேருக்கு ரொம்பவே பரிச்சயமான முகம் அப்படின்னே சொல்லலாம். என்ன தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில சீரீஸ், ஒரு சில ஆல்பம் சாங், இல்லை ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த ஹார்ட் பீட் அனிதாவா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஹார்ட் பீட் அனிதாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காமல் ரெட் டாட்டினோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனிதா அண்டு ரவி இந்த ரெண்டு பேருடைய காம்போ நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான காம்போ அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ரவியை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ரவியோடைய பயோகிராஃபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கமெண்ட் பாக்ஸில் ரவி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாம். அனிதாவா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாகி பரிச்சயமான இவங்களுடைய ரியல் நேம் பாடினி குமார். ஸோ இவங்களுடைய நேமை நிறைய பேர் படனி இது போல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் கூப்பிடுவாங்களா, தமிழ் பேரை கூட இப்படி உங்களுக்கு தப்பாக படிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இவங்க நிறைய இடங்களில் கோபமும் பட்டிருக்காங்களாம். ஏன்னா இவங்க பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. பாடினி அப்படின்றதுக்கு பின்னாடி சங்ககால இலக்கியத்திலிருந்து அவங்களுடைய அப்பா அம்மா தமிழ் மேலே அதிக பற்று இருக்கிறவங்களாம். அதனால் 18 அறிஞர்கள் சேர்ந்து தான் இந்த ஒரு பேரை வச்சுருக்காங்க. இவங்க மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுதான் ஒருவேளை ஔவையார் இல்லைன்னா அன்னை தெரசா இது போல் பேர்லாம் கூட வைக்கலாம் முடிவில் இருந்தாங்களாம். கடைசியாக பாடினி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. உண்மையாலே டிஃப்ரெண்ட்டான பெயர். இவங்களோட இன்ஸ்டா பேஜில் கூட தமிழில் தான் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்க்க மாடர்னான பொண்ணாக இருந்தாலும் தமிழ் மேலே அந்தளவுக்கு இவங்களுக்கும் பற்றுதல் இருக்குது. இவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அப்பா தாத்தா இப்படி எல்லாருமே மிலிட்ரியில் இருந்திருக்காங்க. இவங்க அப்பா திருநெல்வேலிக்காரராம். ஸோ இவங்க பிறந்தது திருநெல்வேலியாக இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே சென்னை தானா. அதனால் வீட்டில் அந்த திருநெல்வேலி அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காங்களாம். ஸோ இவங்க பக்கா தமிழ் பொண்ணுங்க. நிறைய பேர் மலையாளியா அப்படிலாம் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. மலையாளிலாம் கிடையாது. இவங்களுடைய கேர்லி ஹேருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்காங்க. எவ்வளோதான் அவங்க எண்ணெய் போட்டு நல்லா வாரினாலும் அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணதே கிடையாதாம். ஸோ கேர்லி ஹேர் தான் இவங்களுக்கு செட் ஆகுது. அண்டு இதையே அவங்களுடைய வெப் சீரீஸில் கொண்டு போனது இன்னும் அருமையாக இருக்குது. ஏன்னா சீரீஸ்க்காக அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே நேச்சுரலாக ஆக்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவே சூப்பர் தான். இவங்க இதில் டாக்டர் அனிதாவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ டாக்டர் அனிதா அப்படின்றத தாண்டி டாக்டர் பாடினி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ரியல் லைஃப்லேயும் ஒரு டாக்டர் தான். அதாவது கார்டியோ டெக்னாலஜி தான் முடித்து அவங்க அங்கே டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ நர்ஸும் இல்லை டாக்டரும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவுலங்க நானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பரதநாட்டியமும் தெரியுமா. இவங்களை இந்த ஒரு சீரீஸில் காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த போல் காலியராக இருக்கணுமா, நிஜத்துலேயும் அவங்க டாக்டர் படிச்சிருக்கணும், டான்ஸ் ஆட தெரியணும், இப்படிலாம் கேட்டாங்களாம். அதாவது இவங்களோட இன்ஸ்டா பேஜை பார்த்துட்டு தான் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா என்னையா என்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் கேட்குறீங்களே அப்படின்னு நினச்சி தான் இவங்க ஓகே பண்ணாங்களாம். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப ஆப்டாக இருக்குது. இவங்க இந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிஜமான டாக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கான். ஏன்னா ரியல் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் சாதாரண மக்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். அதனால் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளான வார்த்தைகளை அதுவும் நாங்கள் சொல்கிறது தான் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்ததாம். அண்டு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 60-70 ப்ரொப்போசல்லாம் வந்துதான். அதில் மறக்க முடியாத ஒரு ப்ரொப்போசல் எதுனா, ஒன் டைம் இவங்க நைட் ஷிஃப்டில் இருக்கும்போது மேலே கூப்பிட்ருக்காங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக போயிருக்காங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்னென்னா அந்த எமர்ஜென்சி ரூமில் போன ஒரு பர்சனுடைய அம்மா தான் இவங்க. ஸோ இவங்க இது போல் எனக்கு ஒரு பையன் இருக்கான், நேற்று உன்னை நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தோமா, உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சான், என் பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், உங்கள் வீட்டில் நாங்கள் பேசுகிறோம், உங்கள் நம்பர் கொடுங்க, இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணாங்களாம் அவங்களுடைய அம்மா. ஸோ ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆயிடுச்சாம். ஏன்னா அம்மாலாம் நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு, அப்படியா நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு இவங்களுக்கே ஒரு சந்தேகமாக. ஏன்னா இவங்க இந்த மீடியாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எந்த ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஐலைனராக இருக்கட்டும்,
ஐப்ரோ ட்ரிம் பண்ணாமல் இருந்த இவங்களுடைய ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நேச்சுரல் பியூட்டியாக தான் இவங்க இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே இந்த மேக்கப்ஸ்லாம் பண்ண பிடிக்காதாம். ஆனால் காலேஜ் டைமில் வீட்டுக்கு தெரியாமல் ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருக்காங்களாம், ஐலைனர்லாம் வச்சுருக்காங்களாம். எதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கிறத பார்த்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சு வீட்டில் மாட்டி திட்டுலாம் வாங்கினாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா 2-3 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்கவே மாட்டாங்களாம். ஆனால் அதையும் தாண்டி இவங்க கவர்மெண்ட் வேலையே பார்த்துருக்காங்க. ஆமாங்க, ரயில்வேஸில் தான் இவங்க வந்து டியூட்டி பார்த்துருந்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட 9 மாத காலங்கள் அங்கே வேலை பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அங்கே வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தான் நமக்கு என்னதான் படிப்பு முக்கியமாக இருந்தாலும் நம்மளுடைய பேஷன் நடிப்பு தானே அப்படின்ட்டு இவங்க நடிக்க வந்திருக்காங்க. எடுத்ததுமே இவங்களுக்கு ஆஹா ஓஹோன்ற வாய்ப்பெலாம் வரல. ஜீல தான் மிகப்பெரிய ஆஃபர் கிடைக்க போகுது அண்டு நீங்கள் தான் எல்லாமே அந்த ரோலுக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஃபைனலாக போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இவங்கள ஆளே இல்லையாம். ஸோ மனம் உடஞ்சி போயிட்டாங்களாம். அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்த வாய்ப்புகள் ரொம்பவே நல்ல வாய்ப்புகள். அண்டு ஒன்று மிஸ் பண்ணால் என்ன, இன்னொன்று சூப்பராகவே கிடச்சிருக்குன்னு சொல்கிற வகையில் தான் ஃபஸ்ட்டே இவங்க நடிக்க வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ஹார்ட் பீட் அனிதாவை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர், அதாவது ஆகாஷ், இவர் கூட சேர்ந்து வெண்குழலி அப்படின்ற மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. இதில் ஒரு அரைகிற சீன் வந்திருக்குமாம். அதில் நிஜமாலே இவங்க வந்து அரைஞ்சிட்டாங்களாம். சிடபிள்யூசி அஸ்வின் குமார் கூட சேர்ந்து தூல்பேட் அப்படின்ற படத்துலையும் இவங்க கமிட்டாக இருக்காங்க. பிரியாணினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதாவது எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, பேப்பரில் பிரியாணி அப்படின்னு எழுதினா கூட அதை சாப்பிட்ருவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஸோ இவங்க மெடிசன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. நிறைய பேர் என்னம்மா டாக்டருக்கு படிச்சுட்டு எதுக்குமா ஆக்டர் ஆன, இந்த ஒரு சீட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ண, இங்கே அங்கங்கே சீட்டு கிடைக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, படிக்க எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க, நீ என்ன ஒரு சீட்டை வின் பண்ணிட்டியே, இப்படிலாம் வந்து இவங்கள பார்த்து பல பேரும் கேட்டிருக்காங்களாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இவங்களுடைய அப்பா தானா. இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த எல்லா கோர்ஸும் எடுத்துகிட்டு வந்து இவங்க அப்பா முன்னாடி வச்சுருக்காங்க. 12th முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. அண்டு இவங்களுடைய ரிலேட்டிவ் சைடில் என்னெல்லாம் வேணும் அப்படின்றதையும் எழுதி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஃபைனலாக உனக்கு மீடியாவில் போய் நடிக்கிற அளவுக்கு தைரியம்லாம் இல்லை, அதனால் தேவையில்லை, நீ மெடிசன் படி அப்போ அப்படின்ட்டு அவங்க விளையாட்டாக சொன்னாராம். ஆனால் இவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு உனக்காக நான் படிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி தான் படித்து முடிச்சிருக்காங்க. கொரோனா டைமில் தான் இவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு முடிவே பண்ணாங்களாம். வீட்டில் நடிக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அதையும் தாண்டி பாட்டி வீட்டுக்கு போகிறேன் சொல்லி தான் பொய் சொல்லி வந்திருக்காங்க. இருந்தாலும் பாட்டி வந்து உண்மையை சொல்லு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது தான் இது போல் எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு இவங்க தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு வருடம் டைம் வாங்கி கொடுத்து ஒரே நேரத்தில் 2 ப்ராஜெக்டில் இவங்க சைன் பண்ணி பேரலாக இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்து, சரி ஓகே, அவள் நினச்ச மாதிரி அவள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறா, அவள் போக்கிலேயே அவளை வந்து விடலாம் இப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டில் ஓகே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க நடிக்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பாடினியாக மட்டும் இருக்க விருப்பம் இல்லையாம். ஒரு ஆக்ட்ரஸாக ஆயிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸாக வாழ முடியும். அது இந்த துறையில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இவங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.